இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே நம்ம பாக்யலட்சுமி சீரியலில் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருப்போம். என்னென்னா இந்த வாரம் என்ன கதைங்கிறத விட இந்த வாரம் பாக்கியாவுக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மேஜராக எல்லா சீரியல்லையும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது நல்லவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்குறாங்க அப்படின்னு போவோம். 1-2 சீரியலில் மட்டும் தான் ஜாலியான கொண்டு போவாங்க. இந்த சீரியல் இப்போல்லாம் வர வர ரொம்ப மோசமாயிடுச்சு. ஏன்னா பாக்கியாவுக்கு ஒரு சமையல் கான்ட்ராக்ட், கேன்டீன் கான்ட்ராக்ட்டுக்கு அதில் 9 பிரச்சனை. கேன்டீன் கான்ட்ராக்ட் கிடைச்சதுக்கப்புறமா மழை பெஞ்சதுக்கப்புறமா கான்ட்ராக்ட் கிடைக்கிற போது அதுக்கு பணம் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. பணம் எக்ஸ்ட்ரா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தர் கெட்டுப்போன உணவுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பிரச்சனை. அந்த பிரச்சனைலாம் முடிச்சு கையில் காசு வந்துருச்சுங்கிறதுக்கு ஒரு செகண்ட் சந்தோஷப்பட முடியல. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா செடியன் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அமிர்தா கணேஷ் மீட் பண்ணி டேரெக்டாக கணேஷ் அமிர்தாவையும் எழிலையும் மீட் பண்ணி நான் உயிரோட தாண்டா இருக்கேன், இது ஏன் பொண்டாட்டிடா அப்படின்னாரு. இப்போ உண்மையிலே இப்போ நீங்கள் அவர் செத்தவருங்கிறது நமக்குலாம் தெரியும். இந்த கேரக்டரை சும்மா தேவையில்லாத ஆணிக்கு தான் கொண்டிருக்காங்க. வெறும் டிஆர்பிக்கு இதை வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு கொண்டிருக்காங்க தெரியுது. இது டிஆர்பிக்கு எவ்வளோ பூஸ்ட் பண்ணலாங்கிறத தாண்டி இதை விட பெட்டராக கற்பனை பண்ணியிருக்கலாம், வேறு ஏதாவது நல்லா யோசிச்சுருக்கலாம். அதை பண்ணாமல் இதை பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த கணேஷுங்கிற கேரக்டர் இப்போ வந்துட்டார். அவர் ரொம்ப நாள் கழிச்சு எங்கேருந்தோ வந்துட்டார், வானத்திலேருந்தே குதிச்சிட்டாருன்னு வச்சுங்க. குதிச்சுட்டு என் மனைவி இன்னொருத்தனோட இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனடியாக போயிட்டு நான் உயிரோடு இருக்கும்போது எப்படி அங்கே இருக்கலாம் அப்படின்னு கேட்க தான் நினைப்பாங்க. நேராக வீட்டுக்குள்ள நுழைஞ்சு யாராச்சும் இந்த வீட்டு வாசலை துரத்திக்கிட்டே இருப்பாங்களா, துரத்திட்டு அவங்க வெளில போய் பார்த்துட்டே இருக்கிறது, பார்க்கில் போய் எட்டி எட்டி பார்க்குறது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படின்னா 30 நாள் கெடு கொடுக்குறது. 30 நாள் கெடுல இப்போ எழிலும் அமிர்தா பாப்பா எல்லாம் ஒன்றா ஒரு குடும்பமாக தான் இருந்தாங்க. இப்போ அப்படியே மயக்கமாகி விழுந்துட்ட மனைவியை பார்த்தா ஒன்றும் தெரியலையா, அவங்க மேலே ஒரு கன்னத்தில் கை வைக்கிறாருங்கிறது இதாக இருக்காமா, அதனால் கையை பிடிச்சி எடுக்கிறாராமா. இதெல்லாம் என்ன ஒரு கோமாளித்தனம், என்ன ஒரு கற்பனைங்கிறது நமக்கு ஒன்றும் புரியலன்னு வச்சுங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தை இதுவும் யார் தலையில் ஊரில் போகுது, உலகத்தில் எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் அது தலையில் பாக்கியா தலையில் தான் விழும். அதே மாதிரி தான் இப்பயும் நடக்க போகுது. இப்போ பாக்கியாட்ட நீ ஏன் முன்னாடியே சொல்லலை, 30 நாள் கெடு கொடுத்தான் அப்படின்னே சொல்லியிருந்தேன், அவனை எப்படியா டீல் பண்ணி பேசியிருப்பான்ல, இப்போ என் வாழ்க்கையே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு எழில் திட்டி பாக்கியா கிட்ட தயவு செஞ்சு வாய மூடுமா, நீ செஞ்ச வரைக்கும் போதும் அப்படின்னு திட்டுற வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கும் பாக்கியா தான். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எப்போவோ ஜெனி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த கதை சீரியல் ஆரம்பித்த போது இப்போ வரைக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கி ஈஸ்வரி சொல்கிறாங்க. சொல்லி இப்போ ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி தான் அவளை போய் கல்யாணம் பண்ண வேணாம்னு நினச்சேன், நீ தான் போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்ச, இது செடியன் பண்ண தப்புக்கு, செடியன் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் செடியன் பண்ண தப்பு விட்டு தான் போயிருப்பாங்க, அப்படி அதனால தான் இப்படி மரியாதைலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுவே கூமூட்டத்தனம். ஈஸ்வரினா வாயை திறந்தாலே கூமூட்டத்தனம் மட்டும்தான், பேச நினச்சி அப்படின்ற மாதிரி இருக்கும், நம்ம வாய முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த சமயத்தில் இப்போ இந்த எழில் அமிர்தா ரீசெண்டாக நடந்தது அத்தனை பிரச்சனைக்கு பிறகு. ஸோ அதை கண்டிப்பாக அதையும் குத்தி காமிப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பாக்கியா, பாரு அவன் செத்துட்டானால கூட நீ ஒழுங்காக விசாரிக்கல, என்ன கேட்டபோது செத்துட்டான் தாம்மா சொன்னாங்க, திடீர்னு உயிர் கொடுத்து கூட்டு வந்திருக்காங்கம்மா அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஸோ எப்படியோ திருப்பி பாக்கியாவுக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்துட்டுருங்கிறத பற்றியும் இந்த கதை இப்படியே போகிறத பற்றியும் உங்களுக்கு என்ன கருத்துங்கிறத சொல்லுங்கள். 1000 எபிசோடு போயிருந்தாலும் இந்த கதையில் கொண்டு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தவிர இப்படி திருப்பி ஒன்றுமில்லாத விஷயங்கள் இல்லை அப்படின்னா பாக்கியாவை கஷ்டத்தை கொடுத்து அதை பார்த்து ஹே அப்படின்னு சிரிக்கிற மாதிரி சாடிஸ்டிக்கலான விஷயங்கள் மட்டுமே போகிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சரி